போன வாரம் யங் அன்மேரிட் கேர்ள் கருமுட்டையில ஒரு பெரிய கட்டியோட வந்தாங்க. ஸோ அதை என்ன பண்ணணும்ன்றது தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்ததுல இது கேன்சர் மாதிரியான கட்டி இல்லை அண்ட் சில பிளட் டெஸ்ட்லயும் அதெல்லாம் பார்த்தோம். அண்ட் அவங்களோட ஒரே கன்சர்ன் என்னோட ஓவரியை எப்படியாவது சேவ் பண்ணி கொடுங்க. நம்ம எவ்வளோ நல்ல சர்ஜரி பண்ணாலும் நம்ம உள்ள போய் பார்க்கும்போது சம்டைம்ஸ் அது வேறு விதமான கட்டியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்குலாம் நம்ம யூஸ்வலா கருமுட்டையை மேக்ஸிமம் சேவ் பண்ணி கொடுக்குறோம். சப்போஸ் அது வேறு விதமான கட்டியா இருந்ததுன்னா அந்த கருமுட்டையை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம சர்ஜரி பண்ணுவோம். இது பேரு இன்ஃபார்ம்டு கன்சென்ட். இது உள்ள போய் பார்த்தபோது இது ஒரு பெரிய சாக்லேட் சிஸ்டா இருந்தது. ஸோ நம்ம சிஸ்டை கொஞ்சம் கொஞ்சமா ஆரஞ்சு பழ தோல் உரிக்கிற மாதிரி உரிச்சிட்டு மிச்சம் இருக்கிற கருமுட்டையை அப்படியே தையல் போட்டுட்டு வந்துட்டோம். இந்த ப்ரொசீஜர் பண்ணி நம்ம அவங்களோட ஒரு ஓவரியை சேவ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஃபியூச்சர் பிரெக்னன்சி அவங்க ட்ரை பண்ணும்போது சான்சஸ் ரொம்ப கம்மியாகாம இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.